சிறு சிறு இடங்களில் ரவுடிசம் தலை தூக்கிக் கொண்டிருக்கிறது. அதையும் ஒடுக்க வேண்டியது என்று கூறி நமது முதலமைச்சர் அவர்களுக்கு எனது வணிகர்களின் ஒற்றுமையை அனைவருக்கும் தெரியப்படுத்த இந்த இந்த ஒற்றுமை பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நமது சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஐயா அவர்கள் புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்புக்காக உள்ள வியாபாரிகளின் நலனுக்காக வணிக நல வாரியங்கள் அமைத்துள்ளார்கள். அதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் முக்கியமாக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு இந்த வணிக நல வாரியம் செயல்படுத்துவதற்கு உடனே ஆவண செய்ய வேண்டும் என்று கோரியும், இப்பொழுது சிறு சிறு இடங்களில் ரவுடிசம் தலை தூக்கிக் கொண்டிருக்கிறது. அதையும் ஒடுக்க வேண்டியது என்று கூறி நமது முதலமைச்சர் அவர்களுக்கு எனது வணிகர்களின் ஒற்றுமையை அனைவருக்கும் தெரியப்படுத்த இந்த ஒற்றுமை பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதற்கண் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஐயா அவருக்கு நன்றி கூறி, எங்களுக்கு மீண்டும் இந்த வணிக நலம் அறிவிக்கக்கூடிய செயலை விரிவுபடுத்த வேண்டுமாறு இந்த மூலம் கேட்டுக்கிறேன். இதுக்கு வேண்டிய 2 கோடி ரூபாய் ஒதுக்கதான் சொல்லியிருக்காங்க. அதையும் ஒதுக்கிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கிறது. செயல்முறைப்படியும் கொடுக்க நமது முதலமைச்சருக்கு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் எங்க வியாபாரிகளுக்கு அனைவருக்கும் நல்ல பாதுகாப்பு கொடுத்து, ஏன்னா புதுச்சேரிக்கு வருமானத்தை நாங்க தான் கொடுக்கிறோம், அதோடைய பாதுகாப்பு எங்க வியாபாரிகளுக்கு கொடுக்கணும். இது மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் வணிகள் ஒற்றுமை ஓங்குக என்று கூறி, இல்ல சார், கொடி அறிமுகப்படுத்துறோம் சார். இன்னைக்கு இந்த நாடாளுமன்ற விஷயமா நமது முதலமைச்சர் ஐயா அவர்களும், நமது டெல்லியில் இருக்க நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள், பிஜேபியுடைய தலைவர் நட்டா அவர்கள் கூறுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அது பிரகாரம் நாங்க செயல்படுத்துவோம். நம் பிள்ளைகளின்